மூச்சு வாங்குது ரொம்ப. ஆனா இப்படி இருக்கு. படிக்கட்டு வந்து இப்படி இருக்குது. அது வந்து இந்த பாறை வந்து போயிட்டு எதனா ஒரு தெரியாத கோவில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஒண்ணு வந்தது. அந்த சேலஞ்சுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து தெரியாத கோவில போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதனால இப்பதான் வந்து நம்ம தவிட்டுக்குருவி சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இருக்கிற பெண்ணக்கரை என்ற இடத்துல வந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பெருமாள் கோயில்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, நான் வந்ததே இல்லை. என்னுடைய கேமராமேன் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கணும், இங்கே நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க எல்லாருமே. ஸோ இன்றைக்கி வந்து இதை வந்து பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இப்படி தான் இருக்கும் அந்த கோவில் உள்ள போகும்போது. அதுவும் கிட்ஸுக்கெலாம் வந்து பார்க்கு போல் கட்டி வச்சுருப்பாங்க, விளையாடுற போல் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டா. ஸோ இந்த ரோப்பு அந்த சின்ன பையன் ரோப்பு பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் குளம் வந்து பக்கத்தில் நல்லா சூப்பராகவே இருந்தது, நல்லா பார்க்குறதுக்கு. ஆனால் அமைதியாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் மலை மேலே போகும்போது இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு வந்து அந்த மலை சந்து உள்ள நடந்து போகிற போல இருக்குது. நல்லா அமைதியா, ஒரு சைலன்ட்டான, ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு அமைதியான ஒரு இடம் போல எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா கிடைச்சிருக்கு எனக்கு. ஆனா, நடந்து போக போக பயமாவும் இருக்குது. எதனா புலி, கரடி எதனா வந்துருமோ? அது வேற பயமா வேற இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சரி சின்ன சின்ன பாதை தான் இருந்தது. நெறைய மூச்சு இன்னும் வாங்குது. வந்து இந்த கோவில வந்து நல்லா நல்லா இருக்குதா? வந்து படிக்கட்டுலாம் வச்சு நல்லா வந்து ஆல்டேஷன் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இப்படி இருக்கு. படிக்கட்டு வந்து இப்படி இருக்குது. அது வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓகே. எனக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா வந்து அந்த மலை அந்த மலை மேல தான் நடந்து போகறதா இருக்குது. அந்த பாறைக்கு மேல. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பாருங்களேன், வியூஸு நம்ம வந்து அங்க இருந்தோம். அங்கருந்து அப்படியே மேல நடந்து வந்தோம். ஸோ எங்க ஊருக்கு பார்த்தா இங்கருந்து ரொம்ப தூரம் போனோம். கரெக்ட்டா ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். கைஸ் வந்து இங்க என்ன பிரச்சனைன்னா வந்து, இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு அது போல வச்சா கொஞ்சம் மக்கள் வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆல்டேஷன் இதெல்லாம் பண்ணா நல்லாயிருக்கும். அப்படியே கான்கிரீட் வந்து போட்டிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா வந்து அப்படியே மழை பெஞ்சு அப்படியே விட்டுருக்காங்க. படிக்கட்டு படிக்கட்டு அது போல வச்சா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் வந்து நல்ல வந்து பழமையான கோவிலா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் போல. நானும் பசங்களெல்லாம் வந்து விசாரிச்சேன். ரொம்ப பழமையான கோவில் போல. அங்க கொஞ்சம் திக்கி முக்கி பேசியிருப்பேன். அதெல்லாம் மன்னிச்சுக்கங்க. எது எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஸோ அடுத்தபடி வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்லா மேல இருக்குது. நல்லா மலைக்கு மேல இருக்குது. அந்த பெருமாள் கோவில்னு சொல்றாங்க. நானும் வந்து பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். கைஸ் ஸோ மூச்சு வாங்குது ரொம்ப. ஓகே. ஆனா இன்னும் வந்து போகணும்னு சொல்றானுங்க. பசங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன பசங்க, என் கூட வந்த பசங்க எல்லாருமே வந்து சொல்றானுங்க, இன்னும் மேலே போகணுமா. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச போல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஆனா வியூஸ் வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா இது சில பேர் எல்லாருக்குமே தெரிய வரல. இந்த வந்து கரெக்ட்டா வந்து எங்க இருக்குன்னா லொக்கேஷன் கரெக்ட்டா வந்து பென்னக்கரை. பென்னக்கர் என்ற ஊர்ல வந்து இங்க கரெக்ட்டா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னா கேட்டாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க. வாங்க வியூஸ் வந்து கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இன்னும் வேற போகணுமா? ஸோ நான் கிளம்பி போறேன். இந்த பாதைய பாருங்களேன். ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அப்படியே வந்து நடந்து போகும்போது, இதோட பாதைலாம் போயிருக்கோம். ஆனா வந்து அந்த மலை மேல போகும்போது எதனா வந்துருமோ? அது வேற பயந்துட்டே தான் முன்னாடி நான் போயிட்டுருக்கேன். கைஸ் இங்க பாருங்களேன் எப்படி இருக்கு? சும்மா இருடு இருட்டா இருக்குது. ஃபுல்லா இருட்டா இருக்குது. வந்து இந்த கோயில் வந்து இன்னும் வந்து மேல வந்து போக வந்து அந்த கோவில பார்க்க அந்த சாமிய வந்து பார்க்க போக, நமக்கு இன்னும் 2 வந்து படிக்கட்டு இது போல வச்சு இந்த கவர்மெண்ட் குடுத்ததுன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சில இதுவெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப அடப்பா, ரொம்ப புதர் தன்மை போல அதிகமா இருக்கு. கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். டங்கு ஸ்லிப் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?
மூச்சு வர வாங்குது. வாங்க போலாம். எனக்கு இது போல அட்வென்ச்சரான மலையெல்லாம் ஏறும்போது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனா, இந்த அட்வென்ச்சர்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வந்து அட்வென்ச்சர் யாருக்குன்னா பிடிக்கும்னா, ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த பாதையில நடந்து போகும்போது நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா காடு, அந்த பார்க்குற இடம் ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ஒரு நாள் வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு வழியா நான் நடந்து வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஆனா ஒரு டைமும் வந்து நடந்து போகும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பச்சை பசேல்னு இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. கோயில் உள்ள வந்து கிட்ட வந்துட்டோம். கோயில் உள்ள வந்து போறோம். ஸோ அந்த கோவில் மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். சின்னதா இருக்கு. நானே வந்து பார்த்து ஆச்சரியமா இருக்குது. இது உள்ள ஒரு ஒரு பாறை. அதுக்கு கீழ ஒரு கோவில். சின்ன அந்த கோவில். வாங்க பார்க்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே. பாருங்களேன். சரி இது பெருமாள் சிலையா இந்த பாறாங்கல் பாரேன். பாறாங்கல்கள்லாம் பாருங்களேன். இது மேல வந்து ஏணி. மேல ஒரு சிலை இருக்காம். போயிட்டு பொறுமையா பார்ப்போம். இந்த ம இந்த பாறை இந்த பாறை வந்து இவர வந்து தாங்கி புடிச்சிட்டு இருக்கிற போல இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே. சாமி கும்பிட்டு போலாம். குளிக்க கூட இல்ல ஆனா வந்துட்டோம். சாமி மன்னிச்சுக்கோ. காலையில குளிச்சேன். ஆனா வந்து வரும்போது வந்து குளிச்சுட்டு வரல. சரி காலையில குளிச்சோமே அதோட நெனச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். ஆனா பார்க்குறது எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த பாறாங்கல்ல வந்து அந்த பெருமாள் சிலைய வந்து அதான் கொடை புடிச்சிட்டு இருக்கிற போல எனக்கு ஃபீல் ஆவுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆவுதுன்னு நீங்க பாருங்க. அங்க திருநீர்லாம் இல்ல. ஏதோ வேல்ல இருந்தது. அந்த திருநீர வேற எடுத்து நான் வச்சேன். ஆனா எனக்கு ரொம்பவே ஓகே. நல்லா இருந்தது. அடிக்கடி போவோம்னு நெனைக்கிறேன் வியூஸ் இனிமே நல்லா வந்து. சூப்பரா இருக்குல்ல அங்க பார்க்கறதுக்கு. கீழ இருந்து வந்து கரண்ட் வருது போல. ஸோ அந்த லைட்லாம் போட்டுருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அந்த சாமி மட்டும் தனியா இருக்கும்ல. அதனால லைட் மட்டும் போட்டுருக்காங்க. மேல ஒரு சாமி இருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் வந்து மேல போயிட்டு ஏணி மேல ஏறலான்னு சொல்லிட்டு நானும் ஏற போயிட்டேன். ஆனா வேற லெவலான ஒரு சாமி ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த ஏணி மலை இருந்து பார்க்கறதுக்கு பாருங்களேன். அந்த மலை எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பரா ஃபுல்லா மலை தாங்க. டேய் எப்பா டேய் எப்பா என்ன காமிக்க போறேன்னா, ஒரு ஆகாசத்தையே உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். இந்த அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வியூஸ் மட்டும் காமிக்க போறேன். அந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. காமிடா. அப்படியே ஆக்சுவலி நான் முருகர் வந்து மலை மேல இருப்பாருன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஆனா இங்க வந்த பிறகு தான் தெரியுது. எவனும் சொல்லவே இல்ல. கூட்டிட்டு வந்த ஓகே. பசங்க. அப்புறம் தான் தெரியுது. சூப்பரா இருக்குது. அந்த செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான இடங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம முருகர வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்க. முருகர்னாலுமே ரொம்ப பிடிக்கும். ஆனா தமிழ் கடவுள் ஐயா அவரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ வாரத்துல இருந்து வருதுடா. காய்ஸ் வந்து வியூஸ் வந்து எல்லாமே வந்து நல்லா சூப்பரா இருந்திருக்கும். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கோவில் வந்து கரெக்ட்டா வந்து பென்னக்கர் என்ற வந்து ஏரியாவுல வந்து கரெக்ட்டா இருக்கு. செஞ்சியில பென்னக்கர்ன்ற ஏரியாவுல வந்து இருக்கு. இத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கும் வியூஸு. அதே மாரி வந்து கவர்மெண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் மாத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். படிக்கட்டுலாம் வச்சு, நல்லா ஒரு லைட்லாம் வச்சு, ஏன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஏகப்பட்ட வந்து மக்கள் வந்து போவாங்க. நல்லா ஈஸியாவும் இருக்கும். அத கொஞ்சம் எடுத்து பண்ணலாம். சரி ஓகே. இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச போல பேசியிருக்கேன். புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கங்க. நம்ம தவிட்டுக்குருவி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.